ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய இயக்கத்தில் நான் வந்து கொண்டு வந்த படம் வந்து அது வந்து திரைப்படம் இல்லை, அது ஆவணப்படம். டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் நிறைய பேர் 2 நாட்கள் அங்கே அதுக்காக 3 நாட்கள் அதுக்காக மெனக்கிடுவாங்க. பல போலீஸ் அதுக்கு வந்து அரசாங்கமே அங்கே ஒரு மினி அரசாங்கம் அங்கே நடக்கும். அந்த 3-4 நாள் வந்து பயங்கர பரபரப்பாக இருக்கும். நீங்க வரலாற்று நிகழ்வை மாத்தணும், தப்பா சொல்லணும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தணும் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். முதல் தமிழ்நாட்டுல போலீஸ் போய் ஒரு அப்பாவிகளை சுட்டு கொண்டுச்சுன்னா அது அந்த ஊர்ல தான். அது கீழக்கூர். அந்த ஊர்ல இதுவரைக்கும் ஒரு ஆவணப்படம் முதல் முறையாக காசு கொடுத்து தியேட்டர்ல போய் மக்கள் பாக்குற மாதிரி உலகத்திலேயே வெளியான ஒரே படம் இந்த படம். 3 பாடல்கள் இருந்துச்சு. இசையமைத்தது வந்து விஜயாண்டன். பாடல்கள் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர். வணக்கம் சார். வணக்கம். முத்துராமலிங்க தேவரை பத்தி ஏற்கனவே நீங்க ஆவணப்படம் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு படமா வருது. இது உங்களுடைய கதையா அல்லது உங்களுடைய ஆவணப்படத்தை அடுத்த லெவலுக்கு சினிமாவா எடுத்துட்டு போறாங்களா? இந்த விஷயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆக்சுவலா வந்து தேசிய தலைவர் அப்படின்ற பேர்ல ஒரு திரைப்படம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அது வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, சென்சார் கூட வாங்கிட்டாங்கலாம் சொல்றாங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய இயக்கத்தில் நான் வந்து கொண்டு வந்த படம் வந்து அது வந்து திரைப்படம் இல்லை, அது ஆவணப்படம். டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் நிறைய வேறுபாடு. அந்த ஆவணப்படத்தை தான் இப்போ திரைப்படமாக எடுக்கிறாங்களா? அதை தான் எடுத்து ஆகணும், ஏன்னா வேற வழியே இல்லை. இப்போ அவரு குறித்ததான வாழ்க்கை வரலாறை சொல்லணும் அப்படின்னா நான் முழுமையாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை வெளிப்படுத்த முடியாத, இதுவரை மறைக்கப்பட்ட ரகசியங்களா இருந்தது, யாருக்குமே தெரியாத ரகசியங்கள், பல உண்மை நிகழ்வுகளை நான் வந்து அதுல வந்து பகிரங்கமாகவே வெளிப்படுத்தி இருந்தேன். நான் 2007 காலகட்டத்தில் நான் அதற்கான முயற்சிகள் ஆரம்பிச்சேன். ஏன் அதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்ப தேவருடைய 100ஆண்டு விழா. அந்த சமயம் நான் வந்து பத்திரிகையாளராக இருந்து இந்த திரைத்துறைக்கு மாறணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு அடையாளத்தோட வெளியில வருவோமே அப்படின்னு சொல்லி தேடும் போது காந்தியை பத்தி எடுத்துட்டாங்க, அம்பேத்கரை பத்தி எடுத்துட்டாங்க, பல காமராஜரை பத்தி எடுத்துட்டாங்க, பல தலைவர்களை பத்தி அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை ஆவணங்களாக பல படங்களாவே வந்துருச்சு. பெரியாரை பத்தி படம் வந்துருச்சு, பல விஷயங்கள் வந்துருச்சு. அப்ப யாரை குறித்து எடுக்காம இருக்காங்க நம்ம வந்து தேடுதல் பண்ணும்போது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி அந்த குரு பூஜைக்கு கிளம்பி போற இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், வயதானவர்களாகட்டும், அதுவும் இல்லாம கட்சி பேதம் இல்லாம, ஜாதி பேதம் இல்லாம பல பேர் அங்க வந்து லட்சக்கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் அந்த சமூகம், அதாவது தேவர் சமூகத்தை தாண்டி மற்றவர்களும் அங்க போய் குரு பூஜையில போய் அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளவு ஒரு பெரிய கிரௌட் இருக்கும். ஒரு 2 நாட்கள் அங்க அதுக்காக 3 நாட்கள் அதுக்காக மெனக்கிடுவாங்க. பல போலீஸ் அதுக்கு வந்து அரசாங்கமே அங்க ஒரு மினி அரசாங்கம் அங்க நடக்கும். அந்த 3-4 நாள் வந்து பயங்கர பரபரப்பா இருக்கும். இப்படி என்ன நிகழ்வு இருக்குன்னு நம்ம அவரை குறித்துதான தேடுதல் படிக்கும் போது நிறைய விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சு. இது எங்காவது நம்ம வந்து இணையத்துல இருக்கா, இல்ல இவரை குறித்த நிறைய விஷயங்கள் ஏதாவது உள்ள இருக்கான்னு தேடி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு மக்கள் வருகிறார்கள், இவரை குறித்துதான ஒரு வெளிப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை ஏன் இன்னும் நம்ம வெளிப்படுத்தாம இருக்கிறோம்? ஆனா அவரை வச்சு அரசியல் நடத்துறவங்க, அவர் புகைப்படத்தை வச்சு அரசியல் நடத்துறவங்க, கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவர்கள் அவரை குறித்த வாழ்க்கையை வந்து எதுவுமே சொல்லவே இல்லையே. அந்த ஆதங்கம் எனக்குள்ள இருந்ததுனால நானும் என்னுடைய நண்பர் கார்த்திக்னு சொல்லி, அப்ப நாங்க அவர் தான் தயாரிச்சார். நாங்க 2 பேருமே அதுக்காக முயற்சி எடுத்தோம். அப்ப எங்களுக்கு வந்து என்னுடைய நண்பர் கதிரவன் அப்படின்னு ஒரு நண்பர், அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் மூலமா எனக்கு வந்து மதுரையில நவமணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அறிமுகமானார். இவர் யார் இந்த நவமணி அப்படின்னா, இவர் தான் தேவர் குறித்ததான வரலாற்று ஆய்வாளர். அவர் குறித்த எல்லா விஷயங்களையும் இப்ப போய் நீங்க ஃபிங்கர் டிப்ல எல்லாத்தையும் சொல்லுவார். அப்ப நம்ம இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி எடுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சமூக பதற்றங்கள் எப்படி உருவாகுதுன்னா, நீங்க வரலாற்று நிகழ்வை மாத்தணும், தப்பா சொல்லணும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தணும் அப்படின்னா பிரச்சனை ஆயிடுது. அதுவும் இந்த சாதி மோதலுக்கு பல்வேறு விஷயங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல அடிக்கடி பல சம்பவங்கள் நடந்ததெல்லாம் நம்ம வந்து வரலாற்றுகளை பதிச்சிருக்கோம். இன்னைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். சின்ன விஷயம் அங்க ட்ரிகர் ஆகி பெரிய பூகம்பமா வெடிச்சிருது.
அதனால ரொம்ப கவனமா இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுக்கணும். அவர் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு, எல்லாத்தையும் தொடணும், ஆனால் அதை குறிப்பிடணும். அதனால் எந்த சமூக பதற்றம் வந்துடக்கூடாது. அவர் சமூக பதற்றத்துக்கு ஆளானவர் அல்ல. அவர் எந்த சாதிக்கும் ஒரே நபர் அவர் மட்டும்தான் இல்ல, இவர் எல்லா சாதிக்கும் பொதுவானவர். இந்த இந்திய விடுதலைக்காக எப்படி பாடுபட்ட நேதாஜியோடு தென்னாட்டு நேதாஜின்னு இவரை நம்ம அழைச்சது எப்படி, ஏன் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கு என்னுடைய ஆவணப்படம் விடை கொடுத்துருக்கோம். நான் 2007 காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூகுள்ல நீங்க தேவர்னு தேடினாலோ, பசும்பொன்னு தேடினாலோ, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு தேடினாலோ சின்னப்ப தேவர் படம் வரும், தேவர் மகன் ஸ்டில் வரும், சிவாஜி கணேசனோட ஸ்டில் வரும், கமலஹாசன் ஸ்டில் வரும். ஆனால் ஒரிஜினலா முத்துராமல் தேவருடைய புகைப்படம் வருமானா வராது. அதன் பிற்பாடு நாங்க உருவாக்கின பல விஷயங்கள் இன்னைக்கு இணையம் முழுக்க கொட்டி கிடக்கிற பெரும்பாலான படங்கள் எங்களால் உருவாக்கப்பட்டது. அதுல நாங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அதை நம்ம சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சம்பவம் அந்த காலகட்டத்துல இதுவரை யாரும் சொல்லாத, எந்த கேமராவும் போகாத ஒரு ஊர் ஒன்று இருக்கு. அது கமலஹாசன் படத்துல தேவர் மகன்ல கூட அந்த ஊரை பத்தி சொல்லியிருப்பாங்க தான், அந்த ஊருக்கு கேமரா போயிருக்காது. முதல் முறையாக அந்த கேமராவை நாங்க கொண்டு போனோம். எந்த ஊர் அப்படின்னா, தமிழ்நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு, தமிழ்நாடு தனியா மாகாணமாக பிரிக்கப்பட்ட பிறகு முதலாக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம். இப்ப என்கவுண்டர் நம்ம சொல்றோம், அது சமீப காலமாக நடக்கிற அந்த வார்த்தை துப்பாக்கி சூடு சம்பவம். அது காமராஜா ஆட்சி காலத்துல 57 நடந்த சம்பவம். முதல் தமிழ்நாட்டுல போலீஸ் போய் ஒரு அப்பாவிகளை சுட்டு கொண்டுச்சுன்னா அது அந்த ஊர்ல தான். அது கீழத்தூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல இதுவரைக்கும் எந்த கேமராவும் சம்பந்தப்பட்ட இடத்துல அங்க போய் அவங்க கேமராவை பதித்ததே இல்லை, அங்க ஒரு காட்சிப்படுத்துறதே கிடையாது. முதல் முறையாக நானும் என்னுடைய குழுவும் நவமணி அவருடைய துணையோடு அந்த ஊர்ல போய், அந்த கிராமத்திலே போய் நாங்க வந்து காட்சிப்படுத்தணும். அது எல்லாமே அந்த ஆவணப்படத்தில் இருக்கு. இது முழுமையான ஆவணப்படமாக சென்சாரும் அதை ஏத்துக்கிட்டு யூ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஏன் இவ்வளவு நான் விலாவரி அதை சொல்றேன்னா, இது பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்றதுனால தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். நான் 2008 ஏப்ரல் 4ஆம் தேதி அந்த படத்தை வெளியிட்டேன். திரையரங்குகளில் வெளியானது ஒரு ஆவணப்படம். முதல் முறையாக காசு கொடுத்து தியேட்டர்ல போய் மக்கள் பார்க்குற மாதிரி உலகத்திலேயே வெளியான ஒரே படம் இந்த படம் தான். டாக்குமெண்ட்ரியில நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 நிமிஷம் 2 நிமிஷம், நான் 1 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த படத்தை எடுத்தேன். 3 பாடல்கள் இருந்துச்சு. இசையமைத்தது வந்து உங்களுக்கு விஜய் ஆண்டனி. பாடல்களுக்கு அந்த காலகட்டம்ன்றது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா மக்களால் அது கொண்டாடப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு வச்சுங்களேன். இப்போ அது டாக்குமெண்ட்ரியா இருந்த அந்த படம் தேவராக நாங்க அனிமேஷன் தான் பண்ணோம், யாரும் நடிக்க வைக்கல. அது காலப்போக்கில் அதுக்கப்புறம் பிற்பாடுனா பல முயற்சிகள், என்னுடைய பணிகள், பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப தேசிய தலைவர் அப்படின்னு சொல்ற பேர்ல நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் இயக்கத்துல அது ஒரு படம் வந்து வெளியாக போகுது. அதற்கான அது திரைப்படமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் அறிவிச்சாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. முதல் நாள் அந்த அறிவிப்பு வந்தப்ப என்னையும் அழைச்சாங்க. அரவிந்த்ராஜ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, சார் உங்க டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், நிறைய விஷயங்களுக்கு வாங்க சார் அலுவலகம் வாங்க பேசுவோம்னாரு. நானும் வந்து ஏவிஎம்குள்ள அந்த அலுவலகம் இருந்துச்சு, போயிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுறோம். அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, தொடர்ந்து அவங்க நம்மளோட பயணிப்பாங்க, பல விஷயங்கள் நம்மகிட்ட அவங்க வந்து கலந்து ஆலோசிப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க அன்பார்ச்சுனேட்லி அவங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, எனக்கும் அதோட உண்மைத்தன்மை தெரியல. நானும் அதுக்கப்புறம் என்னுடைய பல வேலைகள்னால அதனுக்குள்ள போகவே இல்லை. இவங்க படப்பிடிப்பை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. நவமணி அப்படின்னு சொல்லி நான் சொன்ன வரலாற்று ஆய்வாளர், அவர் தான் அவர் கூட இருந்து இன்புட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே நான் சந்தோஷப்பட்டேன். ஓகே, அவர்கிட்ட இருக்கிற எல்லா தகவல்களும் படமாக வழியில நம்ம டாக்குமெண்ட்ரி தான் பண்ணோம், சினிமா எடுக்கிறாங்க, பஷீர் தேவராகவே நடிக்கிறாரு அப்படின் போது ஓகே ரைட்டு. ஆனா இந்த இடத்துல உண்மையான வரலாறு தான் பசுமொன் தேசிய தலைவர் எடுக்கிறதா சொல்றீங்க. ஆனா சென்சார் போர்டுல வந்து இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லிருக்காங்க. நியாயமான கேள்வி. இந்த கேள்வி நீங்க பின்னாடி கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், முன்னாடியே கேட்டீங்க. உண்மைதான். அப்ப தேசிய தலைவர்ங்கிற பேர்ல பசுமொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிறாங்களா, இல்ல கற்பனையான ஒரு கதையை தேசிய தலைவர்ங்கிற பேர்ல அப்படி? இங்கதான் பிரச்சனை. இங்கதான் எனக்கு வந்து மிகுந்த வருத்தமும் ஆதங்கமும் ஏற்படுற ஒரு விஷயத்தை தான் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேசிய தலைவர்ன்ற பேரும் அந்த பேருக்கு கீழே அவங்க போட்டிருக்கிறது வந்து மறைக்கப்பட்ட வரலாறுன்ற போட்ட அந்த வார்த்தைகளும், இப்ப இவங்க சென்சார் போர்டுல இவங்க கேட்டு வாங்கி இருக்கிற அந்த தகவல்களும் முரணா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. அப்ப நீங்க வந்து கற்பனை கதைன்னு தேவருடைய வாழ்க்கையில சொல்ல முடியாது. அப்ப வேற பேர் வச்சுக்கணும், நீங்க அந்த பேர் வைக்க கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக இது போன்ற வரலாற்று தலைவர்களுடைய படங்களை எடுக்கும்போது அது சம்பந்தப்பட்டவர்களுடைய ஒப்புதல் இல்லாம அந்த படத்தை திரைப்படத்தை வெளியிலேயே கொண்டாடவே முடியாது. இப்ப நான் வந்து அந்த படத்தை ஆவணப்படமா எடுக்கும் போதே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பாக அவர் சார்பான அனைத்து, அவர் பெயரில் கட்சி வச்சுக்கிறவங்க, அவர் பேர்ல இயக்கம் நடத்துறவங்க, அவர் பேரில் இருந்த பல பேருக்கும் தனித்தனியாக அந்த படத்தை போட்டு காமிச்சு
அரசியல் தலைவர்களை போட்டு காண்பித்து அம்மையார் ஜெயலலிதா உட்பட என்னுடைய படத்தை பார்த்தாங்க. சோ இப்ப எல்லாருக்குமே அதை போட்டு காமிச்சோம். அப்ப நம்ம நவமணி அவர்கள் என் கூடவே இருந்தார். அவர்கிட்ட முழுமையாக இதுல ஏதாவது தவறு இருக்கா, இதுல ஏதாவது சரி இருக்கா என்ன, ஏன்னா அவர் தான் முழுமையான ஆவணங்களை ஆதாரப்பூர்வமா வச்சிருக்கிறவர். நம்ம புத்தகங்கள் அடிப்படையில் தான் எடுக்கிறோம். நம்ம எனக்கு வந்து மதுரையில அவர் எந்த ஊர்ல இருந்தார், என்ன பண்ணார், அவருடைய சொந்த ஊர் எது, இப்ப அவருடைய பொருட்கள் எங்க இருக்கு, யார் அவருடைய உடைமைகளை இப்ப வந்து பராமரிக்கிறாங்க, அவருடைய சொத்துக்களை ஏற பராமரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 37.5 கிராமத்துக்கு அவர் சொந்தக்காரர். குறுநில மன்னரா இருந்தவர். எல்லாத்தையும் அப்புறம் பிரிச்சு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். ஒரு தனி ராஜாங்கமே நடத்தினவர். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை எடுக்கும் போது பல தகவல்களை உண்மையாக நம்ம சொல்லணும். இல்ல சொல்லாம கூட இருக்கலாம், சொல்லாம கூட நீங்க நம்ம தவறுதெல்லாம் விட்டுறலாம். ஆனா தவறான விஷயத்த சொல்லக்கூடாது. இப்ப இந்த இடத்துல தான் நீங்க கேட்ட கேள்வி வருது. இப்ப இவர்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த படம் எடுக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா மிக மிக ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவான ஒரு விஷயம், அதே நேரத்துல மிகுந்த அழுத்தமாக பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுவரை யாரும் தொடாத பகுதியை நீங்க தொடறீங்கன்னு அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி கொள்கிற பஷீர் அவர்களுக்கும் இதன் வாயிலாக உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக நான் ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். தயவு செய்து முழுமையான படத்தை அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு காமிங்க. குறிப்பா நவமணி அவர்களுக்கு அந்த படத்தை காமிக்க. சம்பந்தப்பட்ட அனைத்து அந்த தேவர் கம்யூனிட்டி சார்ந்த அல்லது அரசியல் தலைவர்கள் சார்ந்த அத்தனை பேருக்குமே படத்தை போட்டு காமிச்சாங்கன்னா எடுத்த உடனே அத்தனை பேரும் டென்ஷன் ஆயிட மாட்டாங்களா? கற்பனை கதை போட்டுட்டு உண்மையான வரலாறுன்னு எங்களுக்கு சொல்லி அதுதான் பிரச்சனையே. இப்ப நீங்க கேட்கிற கேள்வியில தான் பிரச்சனையே. என்னன்னா நீங்க சரியான ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஊடகத்தை சேர்ந்தவராக இருக்கும்போது நான் இப்ப எனக்கு வந்து என்னுடைய ஆதங்கமா அதானே, நீங்க ஏன் நவமணி அவர்களுக்கு போட்டு காமிக்க அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தை முதல் ஆரம்பிச்சவர் சௌத்ரி. அவர் தான் இந்த படத்தை தயாரிப்பாளராக ஆரம்பிக்கிறார். இப்ப அவரே இல்லை, இப்ப வேற யாரோ உள்ள வராங்க. SSR உடைய குடும்பம் உள்ள வருது. இப்ப யார் வேணா வரட்டும், நான் வந்து யாரையும் குறை சொல்லவே இல்லை. நான் என் நோக்கம் என்னன்னா, நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்ல முடியலன்னா தயவு செய்து அது வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லாதீங்க. என்னோட கற்பனை கதைன்னு சொல்லிட்டு போங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த கதையில். இது கற்பனை கதைன்னு ஒத்துக்கிட்டாங்களா? வாழ்க்கை வரலாறு இல்லையா? இல்ல சென்சார்ல அதுதான் சொல்லிருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. இப்ப நீங்க அப்படி சொல்லிட்டு சென்சார் வாங்கிட்டு அதற்கு விளக்கம் வந்து நம்ம நெருங்கிய நண்பர், மரியாதைக்குரிய நண்பர் வந்து நம்ம RK சுரேஷ் அவர் அந்த படம் குறித்ததான் அந்த ஒரு நிகழ்வு சமீபத்தில் நடந்துச்சு. அந்த நிகழ்வே ஒரு மாதிரி ஒரு ரசாபாசமாயிட்டு, அந்த மேடையே ஒரு கலவரம் ஆயிட்டு, நவமணி அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே படத்தினுடைய இயக்குனர் அரவிந்த்ராஜ் கோச்சுக்கிட்டு வெளியில போய் இறங்கி போக, அவரை போய் காம்ப்ரமைஸ் பண்ண, திருப்பி கூட்டு வர, இன்னும் அந்த இணையம் முழுக்க அந்த வீடியோக்கள் பரவி கிடக்குது. இப்ப இது யாரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தேவரை தான் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. ஆமா, நீங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் எடுக்கிறேன்றீங்க. அப்ப உண்மையான வரலாறு சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லும் போது நாங்க எடுத்திருக்கிறது உண்மையான வரலாறு சார், பாருங்க இதுக்கான ஆவணம், நீங்களே படத்தை பாருங்கன்னு போட்டு காட்டுறது உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்ப நீங்க முழுமையா நீங்க காமிக்காம விட்டு விட்டா ஒரு விஷயத்த செஞ்சு இன்னொரு விஷயம் சார், வரலாறை சொல்லும் போது நமக்கு தெரிஞ்ச தகவல்களை ஆதாரங்கள் அடிப்படையில் தான் சொல்லணும். அதுவும் அங்க பல சம்பவங்கள் அதுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க காமராஜருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி தேவருடைய ஒரு அந்த பரிணாம விஷயங்களுக்குள்ள தேவர் இல்லாமல் காமராஜர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால நேரடியா சொல்ல முடியுமா? நான் சொல்லியிருக்கேன், ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன். இப்ப இம்மானுவேல் சேகர் அவருடைய மரணம், அவருடைய அந்த கொலை, அதை நீங்க என்ன காட்சிப்படுத்துறீங்க? எப்படி அதை நீங்க சொல்ல போறீங்க? எப்படி சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியாது. என்னுடைய ஆவண படத்திலையும் இந்த சம்பவம் நடந்தது, இந்த ஊர்ல நடந்துச்சு. உங்களுடைய அந்த பசுமன் தேவர் அந்த ஆவணப்படத்துல எப்படி காட்சி இப்பவும் இருக்குங்க, நீங்க போய் தாராளமா நீங்க பாத்துக்கலாம். நான் ஆவணப்படம் என்பதால் எதையும் காட்சிப்படுத்தல. நான் இந்த ஊரில் இந்த சம்பவம் நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த படுகொலை நடந்துச்சு, இதுக்கப்புறம் பிற்பாடு இந்த படுகொலை நடந்த பிற்பாடு தான் பல மாதங்களுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டாரு. ஆனால் நீதிமன்ற தீர்ப்புல அவர் வெளியில வந்துட்டாரு. அந்த தீர்ப்புக்காக வாதாடியது யாரு, தீர்ப்புக்கு இவருக்கு எதிராக வாதாடினது யாரு, அந்த நீதியரசர் சொன்ன பதில் என்ன, எல்லாமே என் ஆவணப்படத்துல இருக்கு. இவர் குற்றமற்றவரா நான் பாக்குறேன்னு சொன்ன விஷயம் வரைக்கும் நான் பதிவு பண்ணிருக்கேன். ஏன் வாய்ஸ்ல இல்ல சார்? அந்த நீதியரசருடைய குரல் பதிவிலே இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் பசுமன் தேவருடைய வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிறாங்க. அந்த படத்துல இமானுவேல் சேகரனுடைய அந்த விஷயங்கள், அந்த சர்ச்சைக்குரிய அந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, காட்சிப்படுத்திருக்காங்க. அதுதான் சார் எனக்கு புரியல சார். எனக்கு முரண்பட்டு இருந்தா அல்லது இந்த சமூகம், அதாவது இமானுவேல் சேகரனை கொண்டாடக்கூடிய அந்த சமூக மக்கள் அவங்களுக்குள்ள அது கொந்தளிப்பை ஏற்படுத்திடாதா? நிச்சயமாக ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை
நீங்க மேலும் அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை கொண்டாடாதீங்க, எடுத்துட்டு வந்து காட்டிடாதீங்க, தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. அங்க என்ன நடந்துச்சோ அதை காட்சிப்படுத்தினா தப்பு இல்லை. ஆனால் அதற்கான எந்த ஆதாரங்களும் யார்கிட்டையும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல பசும்பொன் தேவருடைய படத்துல இமானுவேல் சேகரனுடைய சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கு. இதுக்கும் அந்த ஆடியோ லான்ச்ல இந்த படத்தோடைய இயக்குனர் கோச்சுக்கிட்டு வெளியில போய் கோச்சுட்டு வெளியே போன சம்பவத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. சரி, அந்த சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னா உண்மைகளை வெளிக்கொண்டு வாங்க, புனைவு கதைன்னு போடாதீங்க, கற்பனை கதைன்னு போடாதீங்க, காட்சி படத்துல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நவமணி அவர்கள் போல்டா அங்க ஒரு விஷயத்த வெளிப்படையா மைக்கு பிடிச்சே பேசிட்டார். அந்த பேசுற பேச்சை ஒரு இயக்குனரால் ஏத்துக்க முடியல. ஏன்னா அர்த்தம் தானே இது இயல்பா, அதாவது தேவர் பசும்பொன் தேவரை நேசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருடைய கோரிக்கை இதுதானே, அவர் எதிர்பார்ப்பு இதுதான் சார். அந்த படத்துடைய இயக்குனரால ஏத்துக்க முடியாம எழுந்து வெளில போறாரு. நம்ம படம் நான் இயக்குனர் எனக்கு தெரியாதான்ற ஒரு எண்ணமாக எனக்கு அவர் வந்து அகந்தையா இருக்கலாம். எனக்கு என்னன்னா அரவிந்தராஜ் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் நல்ல இயக்குனர், நிறைய படங்கள் எடுத்திருக்காரு, பல ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு, அதெல்லாம் நான் மாற்றுக்கிறது. இப்ப நடிகராகவும் மாறிட்டார், சின்ன திரையில ஒரு மிக சிறந்த நடிகரா போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் உங்கள் பெயரில் வருகிற ஒரு படைப்பு, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் வரலாறுல தேவர் அவர்களை விட்டுட்டு மறைச்சிட்டு எந்த தேர்தலை நீங்க சந்திக்க முடியாது சார். நீங்க மற்ற விஷயங்கள் எது ஒண்ணா சொல்லுங்க சார். எனக்கு வந்து நான் சாதி ரீதியா பேச மாட்டேன், என்னைக்குமே மத ரீதியா என்னைக்குமே பேச மாட்டேன். ஆனால் அரசியல் ரீதியாக நீங்க தென் மாவட்டங்களில் போய் ஓட்டு வாங்கணும்னா நான் வெளிப்படையாவே வரேன், இதை மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, வெளிப்படையாக நான் சொல்றேன். தென் மாவட்டங்கள்ல நீங்க போய் ஓட்டு கேட்கணும்னா தேவர் மக்கள்கிட்ட போய் நீங்க ஓட்டு எப்படி கேட்பீங்க? ஒரு தப்பான ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதற்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டு, நான் இது முழுமையாக யாரை குற்றம் சாட்டுகிறேன்னா மத்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தை குற்றம் சாட்டு. என்ன காரணம்? சென்சார் அவங்க கையில தான் இருக்கு சார். திரைப்பட தணிக்கை துறை என்பது திரைப்படத்துல வரக்கூடிய சம்பவங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது சமூக பதற்றம் வருகிற காட்சிகள் இருந்தா அதை சென்சார்ல அலோவ் பண்ணக்கூடாது. குழந்தைகளை பாதிக்கிற மாதிரி காட்சிகள் இருந்தா அனுமதிக்கூடாது. பெண்கள் மீதான பாலியல் விஷயங்கள் இருந்தா அது அனுமதிக்கூடாது. கொடூரமான காட்சிகள், அளவுக்கு அதிகமான காட்சிகள் இருந்தா அது அனுமதிக்கு. இப்படி பல வரையறைகளை நீங்க வச்சிருக்கீங்கல்ல, இந்த காட்சிக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? என்ன கேட்டாங்க சார் சென்சார்ல. நான் 2007 காலகட்ட கடைசியில போய் சென்சார் அனுமதிக்காக கேட்கும் போது என்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. நான் எல்லா கேள்விகளும் பதில் வச்சிருந்தேன். எல்லா கேள்விகளும் எனக்கான அத்தனை ஆதாரங்களையும் நான் சப்மிட் பண்ணேன். அதனாலதான் எனக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்ப நீங்க போய் கேட்டிருக்கீங்களே, நீங்க போய் பதிவு பண்ணிருக்கீங்களே, உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அந்த ஆதாரம் வச்சிருக்கிறவர் நீங்க காமிச்சது தப்புன்றாரு. ஏன்னா நவமணி அவர்கள் ஆதாரம் வச்சிருக்கிறவர், அவர் சொல்றாரு எனக்கு முழுமையா படத்தையே காமிக்கலன்றாரு. அப்ப நீங்க அவருக்கே காமிக்காம ஒரு படத்தை நீங்க வெளியிடணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். இதுக்கு எப்படி சென்சார் அனுமதிச்சதுன்னா, நான் நடிகர் சுரேஷ் அவர்கள், அந்த ஆர்கே சுரேஷ் அவர்கள் அங்கே சொன்னார். என்ன சொன்னார்னா, சார் நான் சென்சார்ல இருந்திருக்கிறேன், புனைவு கதைன்னு போட்டுதான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னார். அவர் கருத்துல நான் மாறுபட்டு இருக்கிறேன். ஏன்னா சென்சாரோட இந்த பசும்பொன் தேசிய தலைவருடைய படக்குழு சமரசம் போயிட்டாங்களா? இல்ல நான் ஆர்கே சுரேஷ் அவர் சொன்ன விஷயத்துல அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா, பெரும்பாலும் உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கும் போது, இல்ல உண்மை சம்பவங்களை அப்படியே எடுக்கும் போது சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட என்ஓசி வாங்கணும். என்ஓசி வாங்கலன்னா இங்க உண்மை சம்பவமா எடுக்க முடியாது. நம்ம இப்போ உண்மை சம்பவம் இல்லை, இது தழுவி புனையப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்கன்னா அவருக்கு சென்சார் போர்டில் இருக்கிற விதிமுறைகளை சொல்லியிருக்காரு சுரேஷ் அவர்கள். அவர் மாற்றி சொல்லல, அவர் சொன்னது சென்சார் போர்டே விதி. உண்மையான சம்பவம்னா சம்பந்தப்பட்டவங்க என்ன வச்சுக்கணும், ஆமாங்க எங்க அப்பாவை பத்தி எடுக்கிறாரு, எங்க தாத்தாவை பத்தி எடுக்கிறாரு, எங்க மூதாதையரை பத்தி எடுக்கிறாரு, என் மகளை பத்தி தான் எடுக்கிறாரு, என் மனைவியை பத்தி எடுக்கிறாங்க, நான் தான் என்ஓசி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சொன்னாங்கன்னா அதுல எந்த சிக்கலும் வராது. புரியுதுங்களா? இப்ப சூரரை போட்டு வந்துச்சு, அது கற்பனை கதைன்ட்டாங்க. ஆனா அது ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு. குருன்னு ஒரு படம் வந்துச்சு, மணிரத்னம் இயக்குனது, அது வேற ஒருத்தருடைய ஒரு அம்பானியினுடைய கதைனாங்க. ஆனா அவங்க அது கற்பனை கதைன்னு சொல்லிட்டாங்க. சிவகார்த்திகேயனுடைய அமரன் வந்துச்சு. அமரன் வந்து ஏன் எங்க கம்யூனிட்டியை சொல்லல, அது ஒரு பிரச்சனை. அடையாளம் கொடுத்து ஆக எதை செய்தாலும் அதுல குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் பல பேர் இருக்கதான் செய்வாங்க. தருமி மாதிரி குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கும் புலவர்கள்ன்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். இப்ப இந்த சம்பவத்தை அது மாதிரி நான் கடந்து போயிட முடியாது. இது வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, முக்கியமான ஒரு அதாவது இந்த தமிழக அரசியல் வரலாறுலயே இவரை நகர்த்திட்டு நீங்க அரசியல் நடத்த முடியாதுன்னு ஒருத்தர் இருக்கும்போது அவரை குறித்ததான வாழ்க்கையை நீங்க எடுக்கிறீங்கன்னா எவ்வளவு கவனமா இருக்கணும் நீங்க. அப்ப அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாரா?
அப்படின்னா அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? நடிகர் கருணாஸ் அமைதியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு இன்னும் அவங்களுக்கெல்லாம் இந்த தகவல் எவ்வளவு தூரம் போய் சேர்ந்துருக்குன்னு தெரியாது. நடிகர் கருணாஸ் குறித்து எனக்கு வந்து பெரிய, ஏன்னா அவர் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து போயிட்டு இருக்காரு. ஏன் நான் சொல்றேன்னு சொல்லிடுறேன். 2007 காலகட்டத்தில் நான் ஆவணப்படம் இயக்கி அதை தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணேன். அதே நேரத்தில் அவர் ஒரு பாடல் மட்டும் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதை வந்து அவர் வந்து தனக்கான ஒரு உரிமையா எடுத்துக்கிட்ட மாதிரி பலரும் சொன்னாங்க. எனக்கு நல்ல நண்பர் தான், திரைத்துறையிலே தான் இருக்காரு, நடிகரா இருக்காரு, இவர் கட்சி தலைவர்ன்றாரு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் இவர்கள் எல்லாருமே, இவர்கள் உட்பட எல்லாரையும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களை வேண்டி விரும்பி கேட்கறது, முத்துராமலிங்க தேவருடைய போட்டோவை போட்டுக்கிட்டு அரசியல் நடத்துற எல்லாருமே தயவு செய்து உருப்படியான வரலாறா வெளியில வருதான்னு பாருங்க. வரலன்னா அதை மாத்திட்டு கொண்டு வர பாருங்க. இல்லையா, அது தேவருடைய வாழ்க்கை வரலாறு இல்லப்பா, இப்படி ஒருத்தர் இருந்தாரு, இந்த மாதிரி தழுவி எடுக்கப்பட்ட படம்னு சொல்லிட்டு போங்க. ஒரிஜினல் சொல்றேன்னு தவறான விஷயத்த சொல்லி சமூக பதற்றத்துக்கு வழிவகுத்துறாதீங்கன்னு தான் ஒரு பத்திரிகையாளனாக, அந்த ஆவணப்படத்தினுடைய இயக்குனராக, முழுமையான ஆவணத்தை சொன்ன இயக்குனர். ஏன்னா நான் பதிவு பண்ண பிறகுதான் 2011 நான் என்னெல்லாம் டாக்குமெண்ட் இங்க ரிலீஸ் பண்ணணும், என்னுடைய படத்துல சொல்லணும், அது எல்லாத்தையும் மம்தா பானர்ஜி நேதாஜி குறித்தான ஆவணங்களாக அங்க ரிலீஸ் பண்ணாங்க கொல்கட்டாவில். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ஆதங்கம் இது வந்து முழுமையான பதிவாக வெளியில வரணும்ன்றதான். மற்றபடி எனக்கு அரவிந்தராஜ் மீதோ பஷீர் மீதோ அந்த படத்தை தயாரிக்கிறவர்கள் மீதோ எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஒரு திரைப்படம் நம்முடைய ஒரு வரலாற்றை, நம்முடைய ஒரு அரசியல் தலைவர், அவர் சமூக தலைவர் இல்ல, ஒரு ஜாதிக்கான தலைவர் கிடையாது. திரும்ப திரும்ப நான் அதை வலியுறுத்துறேன். ஒரு நம்முடைய அரசியல் தலைவர் கொடுத்த வாழ்க்கை வரலாறு கரெக்டா சொல்ல வாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். வேற எனக்கு என்ன பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய சமூகம் சார்ந்து அந்த சமூக மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள், எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா அது தொடர்பான அவருடைய வாழ்க்கை வரலாறு மையப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த படத்துல இமானுவேல் சேகரனுடைய அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள். ஏன்னா அது திருமாவளவன் உட்பட நிறைய அரசியல் தலைவர்கள் பெரிய அளவுல கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த விஷயங்கள் மாறி போயிருமோ, கையை மீறி போயிருமோ, இதனால மறுபடியுமான ஒரு சர்ச்சை தென் மாவட்டங்கள் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு அச்ச உணர்வும் இதன் மூலமா வெளிப்படுது. அதை தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அப்படியான விஷயங்கள் இங்க நடக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த கலைகளெல்லாம் கலைந்தெறிந்து விட்டு படம் சரியான படமாக வெளிவர வேண்டும் அப்படின்னு நாங்கள் இதன் மூலமா கேட்டுக்கிறோம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன்.